அன்பர்களே, இஸ்ரேலின் அட்டகாசம் ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை அரங்கேறுகிறது. அதாவது சர்வதேச கடல் எல்லையில் அரங்கேறியிருக்கின்றது. தரையில், வானில், கடலில் என்று அட்டகாசம் அரங்கேறிய வண்ணம் ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் இத்தாலியிலிருந்து, ரோம் நகரிலிருந்து ஏராளமான 200-300க்கு மேற்பட்ட உதவி படகுகள் காசா நோக்கி புறப்பட்ட போது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அட்டகாசம் பண்ணி அடித்து உதைத்து சித்திரவதை செய்த வரலாறு இருக்கின்றது. இப்பொழுது புதிதாக துருக்கியில் இருந்து புறப்பட்ட 40 கப்பல்கள், 300 உதவியாளர்கள் கைது. கப்பலையும் கைது செய்து உதவியாளரை சிறைப்பிடித்து கடத்தி சென்று விட்டால் அவங்கள கோர்ட்டில் நிறுத்துவான். ஏற்கனவே மலேசியாக்காரங்க நினைக்கிறேன், மலேசிய ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள் என்று ஒரு 14 பேர் இப்போது சிறையில் இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஆல்ரெடி சிறையில் இருக்கின்றவர்கள் தான். இன்று இது செவ்வாய்க்கிழமை அரங்கேறிய ஒரு விடயம். காசா நோக்கி சென்ற கப்பல் குழுவிலிருந்து 40க்கு மேற்பட்ட கப்பல்களை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியது. 300 ஆர்வலர்களை கைது செய்து தடுத்து நிறுத்தி சித்திரவதை செய்து அடிச்சு உதைத்தி அள்ளிட்டு போயிட்டான். இது உலக நாடுல இப்போது 10 நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. அவன் 195 நாடு கண்டனம் தெரிவித்தாலும் கண்டுகொள்ள மாட்டான். ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒதுங்கி பார்த்தா மட்டும் பார்க்கலாம். அவன் அமெரிக்காவை நம்பிதான் சேட்டை பண்றான். காசா நோக்கி சென்ற குளோபல் ஸ்மூத் கப்பல் குழுவில் பங்கேற்ற 54 கப்பல்களில் 40 கப்பல்கள் இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியதாகவும் 300 ஆர்வலர்களை கைது செய்ததாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. ராணுவம் தனது இடைமறிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்ததால் பல படகுகள் திறந்த கடலில் இதன்றன. ஓப்பன் கடல்லாம் இருக்கிறாங்களாம். ராணுவம் சுமார் 300 உதவி குழுவினரை கைது செய்துள்ளதாக இஸ்ரேலிய செய்தி இணையதளமான பாலா செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய கடற்படை இன்னும் கப்பல் குழுவின் அனைத்து கப்பல்களையும் இடைமறிக்கவில்லை என்றும் பல படகுகள் திறந்த கடலில் இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளது. திங்களன்று சர்வதேச கடல் பகுதியில் காசா நோக்கி சென்ற குளோபல் ஸ்மூத் புளோட்டில்லா மனிதாபிமான கப்பல் குழு மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதலை தொடுத்தது. துருக்கியில் இருந்து புறப்பட்ட அந்த கப்பல் மனிதாபிமான உதவிகளையும் காசா மீதான இஸ்ரேலின் 17 ஆண்டு கால முற்றுகையை உடைக்க முயன்ற ஆர்வலர் குழுவினரையும் ஏற்றிக் கொண்டிருக்கின்றது. துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் ஸ்பெயின் உட்பட 10 நாடுகள் கப்பல் குழுவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டித்துள்ளதோடு அவை சர்வதேச சட்ட மீறல் என்று குறிப்பிட்டுள்ளது. கப்பலில் இருந்த ஆர்வலர்கள் இந்த இடைமறிப்பின் போது வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. அதையும் துருக்கி தான் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய படைகள் இதற்கு முன்னர் ஏப்ரல் மாதம் காசா நோக்கி சென்ற ஒரு கப்பல் குழுவை இடைமறித்து 170க்கு மேற்பட்ட ஆர்வலர்களை கைது செய்தன. 2 ஆர்வலர்கள் விடுவிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கு முன்பு பல நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 14 பேர் அங்கு சிறையில் இருக்கிறார்கள். காசா நோக்கி சென்ற மனிதாபிமான கப்பல் குழு மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு 10 நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. துருக்கி, பங்களாதேஷ், பிரேசில், இந்தோனேஷியா, ஸ்பெயின், கொலம்பியா, லிபியா, மாலத்தீவு, பாகிஸ்தான் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் சர்வதேச கடல் பகுதியில் உதவி பணிகளுக்கு எதிராக இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் தலையிடுவதை ஆழ்ந்த கவலையுடன் பார்ப்பதாக கூறினர். ஆழ்ந்த கவலை தான், அது நானும் தான் சொல்லிட்டு போனே. கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் ஆர்வலர்களை தன்னிச்சையாக கைது செய்தல் உள்ளிட்ட இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் தெளிவான மீறலாகும் என்று அந்த நாடுகள் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அனைத்து ஆர்வலர்களையும் உடனடியாக விடுவிக்கவும் அவர்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் முழுமையாக மதிக்கவும் அமைச்சர்கள் அழைப்பு விடுத்தனர். மேலும் பொதுமக்களையும் மனிதாபிமான பணிகளையும் பாதுகாப்பதற்கான தனது சட்ட மற்றும் தார்மீக பொறுப்புகளை நிறைவேற்றுமாறு உலக சமுதாயத்தை அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். கப்பல் குழு இடைமறிக்கப்பட்டது. ஆர்வலர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். சைப்ரஸுக்கு மேற்கே தீவிலிருந்து சுமார் 70 மைல் கடல் மைல் தொலைவில் உள்ள சர்வதேச கடல் பகுதியில் திங்களன்று இஸ்ரேலிய படைகள் இந்த கப்பல் குழுவை இடைமறித்தன. 60 கப்பல்கள் கொண்ட தொடரணியில் இருந்து 10 படகுகள் தாக்கப்பட்டதாகவும் அவற்றில் ஏறப்பட்டதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதில் 96 துருக்கிய பங்கேற்பாளர்கள்
மற்றும் அமெரிக்கா, ஜெர்மனி, அயர்லாந்து, ஸ்பெயின், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற 39 பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் உட்பட சுமார் 100 ஆர்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எங்களின் சர்வதேச மனிதாபிமான கப்பல் குழுவை மீண்டும் சட்டவிரோதமாகவும் வன்முறையாகவும் வழிமறித்து எங்கள் தன்னார்வலர்களை கடத்தி உள்ளது என்றும் குளோபல் சுமுத் தெரிவித்துள்ளது. 420க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் இந்த கப்பல் குழு வியாழக்கிழமை துருக்கியின் மத்திய தரைக்கடல் பகுதியான மர்மாஸிலிருந்து புறப்பட்டது. ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மேனுவல் அல்பரோஸ் இந்த நடவடிக்கைகளை கண்டித்து அந்த கடற்பரப்பில் எந்த இஸ்ரேலிய உளவாளிக்கும் அதிகார வரம்பு இல்லை என்றும் கூறினார். உலகம் தொடர்ந்து அடக்குமுறைக்கு அடிபணிய கூடாது என்று கூறிய மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் 16 மலேசியர்கள் உட்பட தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து ஆர்வலர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை விடுத்தார்கள். பலஸ்தீனியர்கள் மற்றும் மனிதாபிமான ஆர்வலர்கள் மீதான துன்புறுத்தல் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்றும் கூறிய அன்வர் இஸ்மாயில் இஸ்ரேல் நீதியையும் பொறுப்பு கூறலையும் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஹமாஸ் அரசியல் குழு உறுப்பினர் பசம் நயீம் இந்த தாக்குதலை அரச பயங்கரவாதம் மற்றும் ஒட்டுமொத்த சர்வதேச ஒழுங்கையும் திட்டமிட்டு சீர்குலைக்கும் செயல் என்றும் அவர் கண்டித்திருக்கின்றார். ஒரு மாதத்திற்கும் குறைவான காலத்தில் குளோபல் சுமுத் கப்பல் குழுவின் மீது நடத்தப்பட்ட 2வது தாக்குதல் இதுவாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஏப்ரல் 29 அன்று கிரீட் சீவின் கடற்கரைக்கு அப்பால் இருந்த உதவி பயண குழுவை இஸ்ரேலிய படைகள் தாக்கி அதில் இருந்த ஆர்வலர்களையும் வெளியேற்றியதும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆக ஒரே மாதத்தில் 2 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றது. இஸ்ரேலின் அட்டகாசத்துக்கு அளவே இல்லை. சர்வதேச உதவிகளையும் இடைமறித்து ஒட்டுமொத்தமாக காசா மக்களை ஒரு முடக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றதான் உண்மை. தொடர்ந்து நாம் ஈரான் செய்திக்குள்ளே போவோம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.